நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க. செய்யும்போது தோல்வி அடையறீங்க. தொடர்ந்து தோல்வி வந்துகிட்டே இருக்கு. இனிமேல் இந்த விஷயத்த செய்ய முயற்சிக்க வேணாம். தோத்துதான் போவோம்னு நினைக்கிற நபரா நீங்க? உங்களுக்கான கதைதான் இது. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அது ஒரு பெரிய மால். மால்னா எல்லாருக்குமே தெரியும். உள்ள நிறைய கடைகள் இருக்கும். அடுக்குமாடி கடைகள் இருக்கும். துணிக்கடை, செருப்பு கடை, போன் கடை, வாட்ச் கடை, ஹோட்டல், காஃபி ஷாப்பு, இப்படி பலதரப்பட்ட கடைகள் இருக்கும். அந்த மால்ல ஒரு கண்ணாடி கடை ஒண்ணு இருந்தது. அங்க விதவிதமாக முகம் பார்க்கும் கண்ணாடி, பிறகு வீட்டுக்கு தடுப்பு சுவரா இருக்கிற கண்ணாடி, அந்த மாதிரி இருந்தது. அந்த கடைக்கு முன்னாடி வரவேற்பறையில ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு எலியும் ஒரு பூனையும் ஓடியாடி விளையாடிக்கிட்டு இருந்தது. பூனை அதுவாட்டுக்க அது வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தது. எலி அதுவாட்டுக்க அதனோட வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூனை எப்படி எலிய பிடிச்சு சாப்பிடும் அப்படின்னு. ஆனா இங்க நிலைமையே தலைகீழா இருந்தது. நிறைய பேர் இத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எப்படின்னு கேட்டதுக்கு அந்த கடைக்காரர், இதுக்குள்ள ஒரு உளவியல் கருத்து அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னன்னா, இந்த பூனையும் எலியும் சின்ன வயசுல இருந்தே இங்கதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. பூனைய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளேயும் எலிய தனியா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளேயும் விட்டேன். பூனை எலிய பிடிக்கணும்னு நினைச்சு ஓடி போய் பிடிக்க போகும். இடையில கண்ணாடி தடுப்பு சுவர் இருப்பதால கண்ணாடியிலே முட்டி மோதும். எலிய பிடிக்க முடியாது. பூனையும் எப்படியாவது எலியை பிடிச்சிடணும்னு நினைக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி சுவர்ல முட்டி முட்டி அதுக்கு முகத்துல காயமாயிரும். இப்படியே எலியை பிடிக்க முயற்சி தோல்வி அடைந்து போக மனசு வெறுத்து போய், ச்சே, இனிமே நம்மளால எலிய பிடிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிடுச்சு. இப்படியே நாட்கள் பல கடந்து போன பிறகு பூனைய வெளியே விட்டாலும் அது எலிய பிடிக்காமலே போனது. அதனாலதான் ஒரே பெட்டிக்குள்ள பூனையும் எலியும் ஒன்னா வளருது அப்படின்னு சொன்னாரு கடைக்காரர். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதே மாதிரி தாங்க நாமளும் ஒரு விஷயத்தை செய்யும் போது முதல்ல தோல்வி வந்திருக்கும். தொடர்ந்து செய்யும் போதும் தொடர்ந்து தோல்வியே கிடைச்சி அந்த விஷயத்தை செய்யாம போறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒரு சில நேரத்துல வெற்றி நம்ம பக்கத்திலே தான் இருக்கும். அது தெரியாம நாம முயற்சி செய்யாம இருந்தோம்னா வெற்றி கிடைக்காம போயிரும்ல. நாம நமக்கு பிடிச்ச விஷயத்த முழுமையா தெரியும் போது தொடர்ந்து முயற்சித்தா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். முயற்சியை கைவிட வேண்டாம். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.